வணக்கம், நான் உங்கள் சிவா. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது சிவா டைரிஸ். இன்றைக்கி நம்ம எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். அதனால் நம்மளுடைய பாட்காஸ்ட் சேனலை எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஃபாலோவர்ஸ் தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு. சரி வாங்க, இன்னைய எபிசோடில் நான் சொல்ல போகிறது என்னுடைய காலேஜ் ஃபஸ்ட் டே. காலேஜ் ஃபஸ்ட் டேன்னு சொல்லும்போது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் எனக்கும் வந்து இருந்துச்சு. நானும் என் ஸ்கூல் ஃப்ரெண்டும் ஒரே டிபார்ட்மெண்ட் தான். ஸோ 2 பேரும் பேசிக்கிட்டே போகணும். என்ட்ரன்ஸில் பலூன்லாம் கட்டியிருந்தாங்க. ஸ்டாஃபும் சீனியர்ஸ்லாம் வெல்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆடிட்டோரியம் போனோம். பிரின்ஸிபல் மேம் பேசினாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஸ்டாஃப் டிபார்ட்மெண்ட்லாம் அவங்கள எங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் ஆக, நாங்கள் அவங்கக்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆக, புது ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பேசி அன்றைக்கி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக தாங்க போச்சு அன்றைய டே. ஆனால் ஆக்சுவல் சீனே மறுநாள் தான். யாராவது காலேஜ் ஃபஸ்ட் டே கிளாஸுக்கு லேட்டாக போவீங்களா? ஆனால் நான் லேட்டாக போனேங்க. 8 மணிக்கு இருக்க வேண்டிய காலேஜுக்கு 8:20க்கு தான் போனேன். கொஞ்சம் பஸ்ஸு லேட் ஆகிடுச்சு, ஆனாலும் வந்து என் காலேஜில் ஃப்ரெஷர்ஸ்னால விட்டுட்டாங்க, லேட் பிடிக்கலை. ஸோ அடிச்சு பிடிச்சி ட்ராயிங் லேபை கண்டுபிடிச்சி மே கமெண்ட் சார் அப்படின்னு சொல்லி நிற்கிறேன். மொத்த கிளாஸும் என்னையை தான் திரும்பி பார்த்தாங்க. அப்போ எனக்கு எப்படி திரும்ப இருந்துச்சு மைண்ட் வாய்ஸு, என்னடா எல்லோரும் சொன்ன டைமுக்கு கன் மாதிரி உட்காந்துருக்கிறீங்க, அப்போ நான் தான் லேட்டா அப்படின்னு. ஸோ அப்படியே என் ஃப்ரெண்டை பார்க்குறேன். நான் அவள் ஃபேஸ்லேயே அவள் மைண்ட் வாய்ஸை நான் கேப்சர் பண்ணிட்டேன். ஆளை பாரு, வர டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி மூஞ்சி திருப்பிக்கிட்டா. சரி ஓகேன்னு சொல்லி எனக்குன்னு ஒரு பெஞ்சு டேபிளும் அலோட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து உட்காந்துட்டேன். ஸோ ட்ராயிங் லேப்னால எல்லாேருக்கும் தனித்தனி டேபிள் சேரு. ஸோ அன்றைக்கி பேசிக் கிளாஸில் வந்து நடத்துனாங்க. ஸோ இந்த மாதிரி பென்சில் ஷேடிங் பண்ணணும், இந்த பென்சில் யூஸ் பண்ணணும்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் சூப்பராக தான் போச்சு அன்றைக்கி கிளாஸு. பிரேக் வந்துச்சு. அப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டேன், ஏண்டி எனக்குன்னு ஒரு சேரும் டேபிளும் பிடிச்சி வச்சுருக்கலாம்ல அப்படின்னு. அவள் வந்து சொன்னான், நீ வந்து லேட்டாக வருவ, உனக்கு நான் வந்து பிடிச்சி வச்சுட்டு இருக்கணுமா, எவ்வளோ நேரம் தான் நான் பிடிச்சி வைப்பேன் அப்படின்னு கேட்டாள். நான் சொன்னேன், பஸ்ஸு லேட் ஆகிடுச்சு அண்ணான்னு தான். என்ன பஸ்ஸு லேட் ஆகிடுச்சு? அப்போ நான் எப்படி, நான் ஃப்ளைட்லையா வந்தேன் இல்லை புல்லட் ட்ரெயினில் வந்தேனான்னு சொல்லி என்னை நோஸ் கட் பண்ணா. சரி ஓகே, இப்போ நீ தள்ளி போய் உக்காந்துட்ட, நீ வந்து 4th row, நான் வந்து ஃபஸ்ட் லைனு, நீ 4th லைனு அப்படின்னா. சரி ஃபீல்லாம் பண்ணாத, பிரேக்கும் லஞ்ச் அப்போ மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளும் நானும் சேர்ந்து புது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டோம். இதுதான் என்னுடைய காலேஜ் ஃபஸ்ட் டே அண்ட் காலேஜ் ஃபஸ்ட் டே கிளாஸ் மெமரி. இதை வந்து நான் மறக்கவே முடியாது. ஸோ மை டியர் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு சின்ன அட்வைஸ் தான் வந்து சொல்ல போகிறேன். என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் வந்து காலேஜ் வந்து போக போகிறீங்க. ஸோ உங்கள் புது ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து இந்த 3 வருஷத்தில் நிறைய மெமரிஸை வந்து க்ரியேட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். அதோட உங்களோட ஸ்டடீஸு மார்க் இம்பார்ட்டண்ட், அதை விட உங்கள் ஸ்கில்ஸை தயவு செஞ்சு டெவலப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாேருக்கும் ஒரு டேலண்டட் இருக்கும், அதில் உங்களுக்கு பிடிச்ச டேலண்ட் சூஸ் பண்ணி உங்கள் ஸ்கில்லை க்ரோ பண்ணிக்கோங்க. டவுட் எதாவது இருந்தால் தயவு செஞ்சு நீங்கள் ஸ்டாஃப்கிட்ட கேளுங்க, அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜாலியாக இந்த 3 வருஷம் என்ஜாய் பண்ணுங்கள். மார்க்கும் இம்பார்ட்டண்ட், ஸ்கில்லும் இம்பார்ட்டண்ட். அண்ட் டேலண்ட் ஷோ காம்படிஷன் நிறையா வரும் காலேஜில். அதில் வந்து ஷைனஸ் இல்லாமல் யாராவது எதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா, அதை அப்படியே மூட்டை கட்டி தூக்கி போட்டுருங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த தைரியமாக, போல்டாக, கான்ஃபிடெண்ட்டாக பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் கிடைக்குதோ இல்லையோ அதெல்லாம் அடுத்த விஷயம். நமக்கு வந்து ஸ்டேஜ் ஏறி பர்ஃபார்ம் பண்ணணுன்னு நீங்கள் நினைங்க, தைரியமாக போய் பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா நான் ஃபஸ்ட் இயர்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வந்து என்னோடய ஷைனஸால் விட்டுட்டேன். நான் அதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் செகண்ட் இயரில் இந்த மிஸ்டேக்கை நான் அகெயின் பண்ணல. எனக்குன்னு ஒரு ஸ்டேஜ் ஏற வாய்ப்பு கிடச்சிச்சு. நானும் ஸ்டேஜ் ஏறி பர்ஃபார்ம் பண்ணேன். அது குட் கமெண்ட்டும் வந்துச்சு, பேட் கமெண்ட் வந்ததை தட்டி விட்டுட்டேன். நீங்கள் என்ன வேணால் சொல்லிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி. அந்த ஒரு மெமரி எனக்கு ஸ்டில் இன்னைய வரை இருக்கும். சப்போஸ் நான் அது பண்ணாமல் போயிருந்தேன்னா இன்னைய வரை அதை நான் ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ உங்கள் டேலண்ட்டை தைரியமாக வந்து எல்லாருக்கிட்டையும் காட்டுங்க, ஓகேவா? மை டியர் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் காலேஜ் ஃபஸ்ட் டேக்கு ஆல் த பெஸ்ட், ஓகே? இதே மாதிரி இன்னொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இப்போது உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் சிவா. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறது சிவா டைரிஸ். பை பாய்.